அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் 3 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கேன். புதினா, பச்சை மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் இதில் ஆட் பண்ணி பிரெட்டு பொட்டேட்டோ பைட்ஸு பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா மசிச்சு எடுக்கேன். வெங்காயம் 2 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, பச்சை மிளகா 1/4 கைப்பிடி, கருவேப்பிலை 1/2 கைப்பிடி, சால்ட்டு கொஞ்சம், எல்லாம் போட்டு பிசையணும். கரம் மசாலா கொஞ்சம் இதில் போடுதேன். ஆல்ரெடி இது வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நான் வீட்டில் செய்த கரம் மசாலா பொடி. மைதா மாவுக்கும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டு ரெண்டு பீஸா எடுத்து இதை 4 பீஸா அப்படி நான் எல்லா பிரெட்டையும் ஆக்கி வச்சிருக்கேன். இன்னும் ஒரு பவுல்ல 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கோக் வச்சு இதை நான் அடிக்கேன். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டு. ஒரு பீஸ் பிரெட்டை எடுத்து அதுக்கு மேலே அந்த உருளைக்கிழங்கு, மல்லி இலை, பச்சை மிளகு, கருவேப்பிலையெல்லாம் விரைவி வச்சதை கொஞ்சம் எடுத்து இதில் ஆட் பண்ணுதேன். பண்ணிக்கிட்டு முட்டையில் இதை போட்டு இந்த மாவில் பிரட்டி வைக்கேன். எண்ணெயில் போடுதேன். நான் இது கோதுமை பிரெட்டில் செய்திருக்கேன். அதனால தான் இந்த கலரில் இருக்குது. கொஞ்சம் லைட்டு கருப்பாக இருக்குது. நல்ல ஹெல்த்தி கோதுமையில் செய்தானிக்கா. மைதா மாவு ஜாஸ்தி யூஸ் பண்ணாண்டாம். எவ்வளோ மெதுவாக இருக்கி, சவுண்டு கேட்குது, அழகாக இருக்கி. நீங்கள் இதே மாதிரி வச்சு பாருங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது ஒரு ஸ்நாக்ஸு, நல்லா இருக்கு. சிக்கனில் போடுறதுனால இது பொட்டேட்டோவில், நான் கோதுமை பிரெட்டில் நான் போட்டிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.